ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். My God shall supply all your needs according to his riches in glory in Christ Jesus. Because we received Jesus as our Savior and our Lord, we are so privileged to be the children of God. That is why we can boldly say that my God shall supply all my needs. Because our God is not a pauper God. He is a God of riches. He has everything in this world. Whatever you require, He is able to give you. And He is going to fulfill all your needs in glory. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சகல ஐஸ்வர்யத்திற்கும் அவர் உரியவராக உரிமைக்காரராக இருக்கிறார். எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று இருக்கிறீர்களா? ஒரு விடுதலை வேண்டும் என்று இருக்கிறீர்களா? ஒரு சுகம் வேண்டும் என்று இருக்கிறீர்களா? அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. He has everything, including health and healing and redemption and deliverance for your life. You may need a deliverance out of a financial situation. God is able to supply your financial needs, and He is going to deliver you out of the critical financial situation in your life. So you need to believe that He is your God. He can supply all your needs, both spiritually, financially, and materially. கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், அவரிடத்திலே வல்லமை உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உலக பிரகாரமான வல்லமை உடையவர் அல்ல, அவர் பரலோக வல்லமை உடையவர். அவர் மகிமையின் தேவன். மகிமையின் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைவை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். He will complete every need of your life because of His riches in glory. Because our Lord Jesus Christ is interceding for His people, that they are in need of many kinds of situations in their life. அவங்க வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளில தேவனுடைய தேவை அங்கே இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். சுகவீனத்தோடு சிலர் இருக்கலாம், சிலருக்கு பொருளாதார கடன்கள் இருக்கலாம், சிலருக்கு வேலையில ஏதோ பழு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய பொருளாதார நெருக்கடி, பண தேவைகள் இருக்கின்றதா? உங்களுடைய கடன் பிரச்சனையை அவர் நீக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் மனிதர்களை நம்பி, மனிதர்களை நாடி, அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் போகிறீர்கள் அல்லவா? அதை பார்க்கிலும் மேலானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐஸ்வர்ய சம்பன்னர் என் ஆண்டவர். Instead of going to human beings for your needs, better go to our Lord Jesus Christ, because He is the only one who is full of riches in glory, and He can supply all your needs. Don't worry, I will pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களால் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு இருந்தாலும் அந்த தேவையை சந்தித்துள்ளும். இன்னும் உம்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், உம்மை அறிந்து கொள்ளவும், உம்முடைய பிள்ளைகளாக மாறவும் நீர் அவர்களோடு பேசும். அதன் மூலமாக பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை அவர்கள் தங்களுக்கு உரிமையாக்கி கொள்ள தேவனே உதவி செய்துள்ளலும். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.